வீடியோ நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. தலைவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னா தலைவன் சூற விட்டுருவான். அவங்க தற்கூரி ஒன்றும் தெரியாது, ஐபிஎல்லாம் என்னன்னு தெரியாது, கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாத பயிலுக ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. தற்கூரி என்ற 17 வருஷமா விட்டதை இனிமேட்டு பிடிக்க போறோம். 2 வருஷம் குசுவையா விட்டது சும்மா நீங்க வாய் பேச்சு மட்டும். போன ஒரு வருஷம் நீங்க ஜெயிச்சுட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. 17 வருஷமா இந்த வருஷம் இப்ப அடிச்சுமே அடிப்போண்டா. எங்க தலைவன் வருவான்டா. 3 வாரம் முடிஞ்சு. எங்க தலைவன் அடுத்த வாரம் வருவான். ராஜ்பிரி அண்ணன் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்படிலாம் பேசவே முடியாது. ஒரு 2 வருஷமா நம்ம இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசுறாங்க. நாங்க தான் ஆர்சிபி தலைவன் கோலி இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கேப்டன் ஆர்சிபி கோலி இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆர்சிபி கேப்டன் கோலியா விருது தற்கூரி. ஆர்சிபி அண்ணன் தெரியாது. அந்த ஒரு மனுஷனுக்காண்டி வீடியோ பாக்குறது. சரி, கிரிக்கெட் பத்தி நான் ஒரு 2 கேட்க சொல்லுவியா? உனக்கு தெரியாதா கிரிக்கெட் பத்தி? நான் கேக்குறேன்டா. நீ ஆர்சிபி தான். பவர் பிளேனா என்ன? பவர் பிளேனா பவரா நல்லா பவரா சாப்பிட்டு வருவாங்க. பவர் அது. பிளேனா விளையாட்டு தான் பிளே. நல்லா தெம்பா திண்டு வந்து அடிக்கிறது தான் பவர் பிளே. பேர் தான் எங்க ஆளு கோலி பேர் எதுக்கு வச்சிருக்காங்க பவர் பிளேன்னு. பவரா வந்து அடிப்பாரு. அவர் பேரு பவர் பிளே கோலியா? ஆமா, அவர் நல்லா சாப்பிட்டு வந்து பவர்ல அடிப்பாரு. உனக்கு தெரியாதா? அவர் வந்து நல்லா சாப்பிட்டு வந்து அடிக்கிறது பவர் பிளே. பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிட்டு வந்து அடிக்கிறது பவர் பிளே. ஆர்சிபி எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தான் தப்பா புரிஞ்சிருக்கோம். நமக்கு தான் பவர் பிளே என்னன்னு தெரியல. சாப்பிட்டு விளையாடுறதுதான் பவர் பிளே. ஆனா ராஜ்பிரி அண்ணா இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசவே கூடாது. நம்ம நோட் பண்ணிக்கோ. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு போங்க.